கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவானா? சரி, ஏன் அப்படின்னு கேட்கிறேன்னா, நான் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்கேன், இந்த தவறு அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் கருணையில நான் மன்னிப்பானா அப்படின்னு கேட்கும்போது, என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு 3 பெண் பிள்ளைகள். எத்தனை பெண் பிள்ளைகள்? 3. அந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாம இருந்துச்சு. பெண் பிள்ளைகளை பார்த்தாலே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அவங்கள கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. மழை பெய்யலையா, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சபை கூட்டத்துல நின்று உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு 4 பெண் பிள்ளைகள், அதுல ஒரு பெண்ணை நான் பலியாக கொடுக்கிறேன், இந்த லாத்து துஸ்ஸா அந்த மாதிரி தெய்வங்களுக்கு பலி கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை அலங்காரம் பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஒரு பாலைவனத்துல மிகப்பெரிய ஒரு குடியை தோண்டி அந்த பிள்ளைகள் அதுக்குள்ளார போட்டு அப்படியே அந்த சவுண்டை கொடுத்து கத்திட்டு சின்ன சின்ன கை குழந்தைகள் எல்லாமே அந்த நேர்ச்சைக்கு உள்ள போட்டுட்டு மூடிட்டு வந்துருவாங்க. இது மக்கால இது மிக என்ன சொல்ற, இது ரொம்ப நடந்துட்டே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் யார்கிட்டையும் அப்பொழுதே பேச மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கம்ப்ளினா தெரியும்ல, ஒரு ஷால்வ் அதை போட்டுட்டு நேரா யார் தலையை புரிய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. நேரா போயிட்டு அந்த ஹிரா என்ற குகையில உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏன் இந்த மக்கள் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்காக சிறப்பான சட்டங்களை இறக்குறான். பெண்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். பெண்ணா யார், அவருடைய காலடியில தான் சொர்க்கமே இருக்குன்றான் அல்லாஹ் தஆலா. பெண்களுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்து பெண்ணுடைய உயர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் தான் பெண்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க. பெண்கள் எல்லாம் காலால தள்ளக்கூடிய நாட்கள் இருந்துச்சு மக்கா நாட்கள்ல. அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்துச்சு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா நமக்கு வெட்கக்கேடு. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஒரு ஆம்பளை பசங்க, இப்போ ஆண்கள்னா பரவாயில்லப்பா, ஆண் பிள்ளை நம்ம கம்பீரமா நிக்கலாம் அப்படின்னு. ஒரு பெண் பிள்ளை அப்படின்னா நம்ம இறங்கி போய் அந்த பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. அப்போ இந்த அளவுக்கு யோசிப்பாங்க. இப்போ கூட இந்த வரதட்சணையால இதுதான் கொஞ்சம் நடக்குது, அந்த ஒரு சம்பவங்கள் இப்ப இருக்கு. அதுக்குதான் இந்த ரூல்ஸும் எடுத்துட்டு வந்தாங்க. மகரை கொடுத்து நீ கல்யாணம் பண்ணு, மகர் நீ கொடு பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்க, சவுதி வெளிநாட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணாம 40-45 வயசாகி கூட ஆண்கள் சுத்துறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வீடு இல்ல, அந்த பெண்மணி கேட்கிற மகர் அவனால கொடுக்க முடியல, அதனால அவன் கல்யாணமே இல்லாம இருக்காங்க. சரி, இப்போ இந்த மனிதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, யார சொல்லலாம், 3 பெண் பிள்ளைகள் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே. ஆனா 4வது ஒரு பெண் பிள்ளை தான் பிறந்தான். எனக்கு ரொம்ப கோபம், ஆத்திரம் தாங்க முடியல. என்னுடைய மனைவியை நான் என்ன பண்ணுவேன், கத்துவேன், அடிப்பேன், துன்புறுத்துவேன். எப்ப பார்த்தாலும் பெண் பிள்ளையை பிறக்க வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து என்னுடைய மனைவி கிட்ட நான் சரியா பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளையை நான் முத்தம் இடுறதே இல்லை. எந்த பெண்ண, 4வது பெண்ணை நான் முத்தமே இடல. யார சொல்லலாம். இப்போ ஒரு நாள் என்ன பண்ண, எனக்கு கோபம், அந்த ஆத்திரம், அந்த பெண் பிள்ளைய பார்க்கும்போது ஒரு நாள் என்ன பண்ண, அந்த பெண் பிள்ளையை கூப்பிட்டேன், இங்க வா அப்படின்னு. அந்த பெண் பிள்ளை சந்தோஷமா ஓடி என்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்னுடைய தந்தை என்னை கூப்பிடுறாங்களே, என் ஆசையை என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு, என்னுடைய தந்தையை நீங்க ஆண் பிள்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ஆண் பிள்ளையாக இருக்க போறேன் அப்படின்னு அந்த பெண் பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. என்னுடைய குழந்தை என்கிட்ட சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், வா உங்களுக்கு ஊர்வலமா கூப்பிட்டுட்டு போய் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளையை நான் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டுட்டே போனேன். யார சொல்லலாம், மலைகள் ஏறினேன், கூட வரும்போதெல்லாம் அப்பா நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அப்பா நான் உங்களுக்கு ஆண் மகனா இருப்பேன் அப்பா சொல்லிட்டே இருந்தா. நான் கேட்டேன், எனக்கு அருவருப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் என்னை முத்தமிட்டா, என்னுடைய தோளில் உட்கார்ந்தா, இருந்தாலும் நான் அவனை அடித்து சென்று கொண்டே இருந்தேன். கொஞ்சம் தூரத்துக்கு போனேன், மலைகள் எல்லாம் ஏறினேன். ஏறினதுக்கு பிறகு ஒரு பெரிய மலையில இருந்து நான் அந்த குழந்தையை தள்ளி விட்டுட்டேன். சொல்லலாம், அந்த குழந்தை விடும்போது கூட அப்பா என்னை காப்பாற்றுங்க, அப்பா நான் உங்களுடைய பிள்ளை, நான் உன்னோட ஆண் பிள்ளையாக நான் இருப்பேன்னு சொன்னா. அந்த காதில் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இந்த இறக்கமே இல்லாம நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தையை தூக்கி அந்த பாலையினுடைய அந்த இதுல
செல்லமுடைய முகம் பாத்தீங்கன்னா சிவப்பு ஆயிடுச்சு. அழுகுறாரு. தாடியில இருந்து தண்ணி தார் தாரா கொட்டுது. அவங்களால அந்த முகத்தை எடுத்து பார்த்துட்டு அப்படியே பாக்குறாங்க, எப்படி அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே உட்கார்ந்து அழுகுறாங்க. சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து கிளம்பி போயிடுது. என்னால அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இருந்ததுக்கு பிறகும் அந்த நாட்கள் எப்படி நாட்களா இருந்துச்சு யோசிச்சு பாருங்களா. பெண் பிள்ளைகள்லாம் எந்த அளவுக்கு குழியில தள்ளக்கூடியவரா இருந்தாங்க, புதைக்கக்கூடியவராக, உயிரோட புதைக்கக்கூடியவரா இருந்தாங்க. பல சம்பவங்கள் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு அதுக்குதான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து சொல்றாங்க, யாருக்கு பெண் பிள்ளை 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த 2 பெண் பிள்ளைகளை சிறப்பான முறை சிறப்பான முறையில் யாரு வளர்க்கிறார்களோ, வளர்த்து கல்யாணம் பண்ணுவார்களோ, அவர் சொர்க்கத்தில் என்னுடைய இந்த 2 விரல்களுக்கு எவ்வளவு எடை இருக்கு, 2 விரல் இருக்குல்ல, இந்த எடை எப்படி இருக்கு, இந்த அளவுக்கு என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சபையில எல்லாருக்கும் ஆசை இல்ல. ஒருத்தர் எழுத்துட்டு யார் சொல்லலாம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீங்களும் சொர்க்கம் செல்வீர்கள். அப்போ ஆண் பிள்ளைகளுக்கு எங்கேயுமே சொல்லல, பெண் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். ஒரு பொண்ணு இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்னு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, பெண் பிள்ளைகள் வீட்டுக்குடு யாரு பரக்கத்தானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் பெண் பிள்ளை பிறந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானா, பெண் பிள்ளை பிறந்த உடனே என்ன சொல்வானா, ஜா தெரா தூ பாப் கா பாசு பஞ்சா அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு நீ என்ன பலமாக தோளோட இரு. யார சொல்றான் அல்லாஹ்? ஆண் பிள்ளைய சொல்றான். ஆண் பிள்ளை பிறந்த உடனே சொல்றான், ஜா தெரா பாப் கா பாசு பஞ்சா, அவங்களுடைய வயசான காலத்துல நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு தோள் கொடு அப்படின்னு சொல்றான். பெண் பிள்ளை பிறந்த உடனே அல்லாஹ் சொல்றான், நான் உன்னுடைய தந்தையுடைய நான் பாசுவாக நான் இருக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். மை பாசு பஞ்சா தூ தெரா பாப் கா, யாரை சொல்றான்? அந்த பெண் பெற்ற தந்தைக்கு அல்லாவே தோழாக நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் எப்ப வந்துச்சு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலதான் பெண்களுக்கு உயர்வு மரியாதை எல்லாமே கொடுத்து அவங்க கேட்டாதான் நீங்க கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இங்க இந்து கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு நாமளும் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கூடிய ஹதீஸ் குர்ஆன் தெரிஞ்சவர்கள் எல்லாமே மாறிட்டே இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைத்து பெண்களுக்கு சாலிஹான ஆண் மாப்பிள்ளைகள் அல்லாஹ்